நான் வந்து ஒரு 10 பக்கம் புரட்டினாலே எனக்கு தூக்கம் வந்துருது அப்படின்னா அதான் சொன்னேன். அது நல்லதானுங்கள ஐயா. அவன் தூக்கம் வராம தூக்க மாத்திரை போட்டு தூங்கும்போது நீங்க 10 பக்கம் படிச்சா தூக்கம் வருதுன்னா அப்ப தொடர்ச்சியா அதை செய்யுங்கன்னு சிரிச்சுட்டே போயிட்டேன். புத்தக வாசிப்பு குறித்து நடிகர் ரஜினிகாந்தை இவ்வாறு கூறியதாக சீமான் குறிப்பிட்டார். திருச்சியில் நடைபெற்ற நாம் தமிழர் கட்சியின் மகளிர் அணி கலந்தாய்வு கூட்டத்தில் பேசிய கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அண்மையில் நடிகர் ரஜினிகாந்துடனான தனது சந்திப்பு குறித்து பகிர்ந்து கொண்டார். ரஜினிகாந்த் ஐயாவை நான் சந்திச்சு பேசும்போது என்கிட்ட கேட்டாங்க, சிமான் சார் நீங்க எப்ப படிக்கிறது எப்ப படிக்கிறது எப்படின்னு கேட்டாங்க. கேட்டபோது நான் ஒரு புத்தகம் அவங்களுக்கு பரிசு கொடுத்தேன். அப்போ அதை வாங்கிக்கிட்டு எப்போ படிக்கிறது எப்படி நீங்கள் எப்படி இது பண்ணுறீங்க? ஐயா நான் வந்து 11 மணிக்கு எல்லாம் படுத்துட்டேன்னா அந்த சரியாக 2-2:30 அப்படி முழிப்பு வரும். அப்போ எந்திரிச்சு உட்காந்து 4 மணி வரைக்கும் 2 மணி நேரம் படிப்பேன். அப்புறம் படுத்துருவேன். ஈழத்தில் தனக்கு பீரங்கி மற்றும் துப்பாக்கி சூடு பயிற்சி அளிக்கப்பட்டதாகவும் சீமான் கூறினார். மேலும் 2026 தேர்தலில் தனித்து போட்டி என்பதில் எந்த சமரசமும் இருக்காது என சீமான் திட்டவட்டமாக தெரிவித்தார்.